இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இல்லை, இதயத்தை வலிமையாக வைக்கணும், இதயத்தை பலப்படுத்தணும்னா என்னென்ன உணவு முறைகள்? அதனுடைய பேசிக்காக நம்ம இதெல்லாம் இந்த ஹெர்பல்ஸ் எல்லாம் பயன்படுத்தினா நம்ம ஹார்ட்டுக்கு நல்லது. அந்த மாதிரியான ஈஸியாக அவைலபிளாக இருக்கக்கூடிய ஹெர்ப்ஸ் என்னன்றதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தாலே போதும். ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதில் சேர்த்துட்டு 3 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி, ஜிம்முக்கு போய் ரொம்ப எக்ஸசைஸ் நல்லா ஹார்ட் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, அந்த மாதிரி ரொம்ப மூச்சு வாங்குற மாதிரியான பயிற்சிகளும் கொஞ்ச நாளைக்கு செய்யாமல் இருக்கணும். ரொம்ப வெயிட் லிஃப்ட் பண்ணுறது, வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இல்லை, இதயத்தை வலிமையாக வைக்கணும், இதயத்தை பலப்படுத்தணும்னா என்னென்ன உணவு முறைகள் சாப்பிடலாம்? இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா நம்ம கிளினிக் வரக்கூடியவங்க நிறைய பேர் ஆல்ரெடி நம்ம ஸ்டென்ட் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைங்க, எனக்கு இந்த வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டென்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அதுக்கான டேப்லெட்ஸும் நான் சாப்பிட்டுட்ருக்குறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு பயத்தோடையே இருக்கக்கூடியவங்க சரியான ஒரு டயட் நான் எதுங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வகையில் பார்த்தோம்னா ஈஸியாக இந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டா உங்கள் ஹார்ட்டுக்கு நல்லதுங்க. ஆல்ரெடி ஸ்டண்ட் வச்சுருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு பிளாக் இருக்கா, இந்த ஃபுட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், இந்த ஃப்ரூட்ஸை ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னா என்னென்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனுடைய பேசிக்காக நம்ம இதெல்லாம் இந்த ஹெர்பல்ஸ் எல்லாம் பயன்படுத்தினா நம்ம ஹார்ட்டுக்கு நல்லது. அந்த மாதிரியான ஈஸியாக அவைலபிளாக இருக்கக்கூடிய ஹெர்ப்ஸ் என்னன்றதும் நம்ம பார்க்கலாம். பொதுவாக இதயம் வலிமையாக இருக்கணும்னா நமக்கு பொட்டாசியம் சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் மெக்னீஷியம், ஜிங்க், காப்பர், இது எல்லாமே சொல்கிறோம். நம்ம கால்சியம் சாப்பிடுவோம், ப்ரோட்டீன் சாப்பிடுவோம், அயன். ஸோ இது எல்லாமே சாப்பிட்டாலும் அந்த ஹார்ட்டு பம்ப் ஆகிறதுக்கு, அந்த ஹார்ட் மசில்ஸ் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான நுண்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம நிறைய தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஃப்ரூட்ஸில் என்ன சாப்பிடலாம்ன்ற ஒரு டவுட்டு நிறைய பேருக்கு இருக்கும். பெரும்பாலும் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகமாக பிளட் ப்ரெஷரோ இல்லை சுகரோ இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை தொடர்ந்து தான் நமக்கு நிறைய பேருக்கு என்ன ஆகுனா இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வருது. அப்போது சுகர் பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுறோம், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய பழங்களெல்லாம் சாப்பிட வேண்டாம். ஸோ நீங்கள் வாழைப்பழம் சாப்பிட்றீங்களா, அவாய்ட் பண்ணிக்கோங்க. சப்போட்டா சாப்பிட்றீங்களா, இல்லை மாம்பழம், பலா, இந்த மாதிரி பழங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கும் அப்படிதான். ரொம்ப உப்பு சேர்த்து சாப்பிட வேண்டாம், ஆயிலி டயட் எடுக்க வேண்டாம், நைட்டில் நல்லா தூங்குங்க, இது எல்லாமே நம்ம சொல்கிறோம். அப்போது ஒரு ஜூஸ் நம்ம ரெகுலராக குடிக்கும்போது இதயத்திற்கு வலிமை சேர்க்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மாதுளை. இந்த மாதுளை அப்படின்னு சொல்லும்போது இதில் ஒரு சின்ன ஒரு ட்ரிக் இருக்குது, அதை மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். சிலர் சொல்லுவாங்க, இல்லையோ மாதுளையெல்லாம் குடித்தா எனக்கு சுகர் ஏறுதே. நிச்சயமாக சுகர் ஏறாது. அந்த ஜூஸ் எப்படி ரெடி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நாட்டு மாதுளையாக வாங்கிக்கோங்க. நாட்டு மாதுளை நல்லா நம்ம தோல் எல்லாமே எடுத்துட்டு அந்த பழம் மட்டும் எடுத்து, அந்த பழங்களுக்கு இடையில பார்த்தோம்னா நம்ம உரிச்ச உடனே உள்ள வெண்மை நிறத்தில் இருக்கும், ஜவ்வு மாதிரி இருக்கும். அதையும் சேர்த்து நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சிடணும். ஃபில்டர் பண்ணி அப்படியே குடிக்கணும். இதனோட நம்ம சுகரோ இல்லை பால் சேர்த்து குடிக்கிறது, வேறு இன்னொரு பழங்கள் 2-3 பழங்களை ஒன்றா சேர்த்து ஜூஸ் போட்டு குடிக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் தேவையில்லை. மாதுளம் பழம் மட்டும் நம்ம தனியாக குடிக்கலாம். எந்த டைமில் வேணாலும் குடிச்சிட்டு வரலாம். காலை நேரம் அப்படின்னா இது நமக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த மாதுளை மேலே இருக்குது பார்த்திங்களா தோல், இந்த தோலையும் கஷாயமாக குடிக்கலாம். நம்ம வாரத்திற்கு 2 இல்லைன்னா 3 தடவை இந்த மாதுளை தோலை கஷாயமாக குடிக்கும்பொழுது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து இது எப்படி கஷாயமாக இதை குடிக்கலாம் அப்படின்னா, மாதுளை மேலே இருக்கக்கூடிய அந்த தோலை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தாலே போதும். ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதில் சேர்த்துட்டு 3 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி இதை குடிக்கணும். இதை யாரெல்லாம் பருகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதயம் தொடர்பான வலிகள் இருக்கக்கூடிய நபர்கள், அதுக்கப்புறம் அதிகமான சுகர் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, பெண்களை பொறுத்த வரைக்கும் பிசிஓடி பிரச்சனையோ இல்லை அதிகமான எக்ஸஸ் ப்ளீடிங், எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன் இருக்கும். ஸோ எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன் இருக்கும்போது அவர்களும் இதை பயன்படுத்தலாம். ஸோ தொடர்ந்து நம்ம கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களும் மாதுளை சாறோ இல்லை மாதுளை ஓடு நான் சொன்ன மாதிரி கஷாயமாக
அளவாக குடித்தாலும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். இதயத்தில் வந்து நிறைய பிளாக் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க, இல்லை ஆல்ரெடி ஸ்டண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க, அவர்களுமே இதை பயன்படுத்தலாம். ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். இதை நம்ம டெய்லியுமே ஃபாலோ பண்ணிக்கலாம். அதற்கு அடுத்தது உணவில் அடிக்கடி நம்ம என்ன பண்ணலாம்னா, சுண்டைக்காய், பச்சை சுண்டைக்காயை நம்ம பயன்படுத்தலாம். இது வந்து பதப்படுத்திய சுண்டைக்காயை சாப்பிடணும்னு கூட இல்லை, ஏன்னா அதில் அதிகமாக உப்பு இருக்கலாம். உப்பு இல்லாத பதப்படுத்தப்பட்ட சுண்டைக்காய்னா ஓகே, சுண்டை வற்றல்னா ஓகே. இல்லைனா இதுக்கு வந்து பச்சை சுண்டைக்காயை நம்ம சாப்பிடலாம், கடையல் மாதிரியோ. இல்லை கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டு இந்த சுண்டைக்காய், பச்சை சுண்டைக்காயை நசுக்கி அதில் போட்டுட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக நம்ம வந்து அதில் மிளகுத்தூள், சீரகத்தூள் சேர்த்து ஒரு கப்பில் சாப்பிட்லாம். இது வந்து காலை உணவோடையே சேர்த்து ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை வாரத்திற்கு ஒரு 4 நாட்களோ நம்ம பயன்படுத்தும் பொழுது நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். சிலருக்கு வந்து அதிகமான பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதிகமான பிளட் ப்ரெஷர் இருந்தால் நிச்சயமாக இதயத்தை அது பாதிப்புக்கு உள்ளாக்கும். அந்த மாதிரி சுண்டைக்காயை சாப்பிடலாம். சித்த மருத்துவத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய நிறைய மூலிகைகள் இருக்குது. இதில் என்னென்ன மூலிகைகள் நம்மளுடைய இதயத்திற்கு ரொம்ப நல்லது அப்படின்னு பார்க்கலாம். இதில் மகாவில்வாதி கற்பம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. இது வந்து போகர் சித்தர் சொன்னது. மகாவில்வாதி கற்பம். இந்த கற்பம் இதய நோய்கள் இருக்கிறவங்களுக்கும், சர்க்கரை நோய் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும், அதாவது நரம்பு தொடர்பான பிரச்சனையோ, கால் மதமதப்பு இருக்குது, மூட்டுக்களில் வலி இருக்குது, இவர்கள் எல்லாமே நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இதை வந்து தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது இதயத்திற்கு வலிமை சேர்க்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ தொடர்ந்து நம்ம பயன்படுத்த இதய தசைகள் வலிமையாக மாறும். இதில் வந்து பார்த்தோம்னா வெண்தாமரை சூரணம் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் மெடிசன் இருக்குது. அந்த மெடிசன் இதய நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்குதுன்னு சொல்லலாம். பொதுவாக ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குது, இதயம் தொடர்பான வலிகள் இருக்குது, இதய தசைகள் வந்து சுருங்கி விரிதலில் தாமதம், நிறைய பேருக்கு பால்பிட்டேஷன், அதாவது படபடப்பு இருக்கும். ஸோ படபடப்பு இருக்குன்னா அதற்காக நம்ம வந்து இந்த வெண் தாமரை சூரணத்தை பயன்படுத்தலாம். ஸோ தொடர்ந்து நம்ம இதயம் தொடர்பான வலிகள் இருந்தால், இல்லை பிரச்சனைகள் இருந்தால், இந்த மாதிரி நான் சொன்ன இந்த பழச்சாறோ இல்லை உணவு முறையோ, இந்த நம்ம சித்த மருந்துகளோ நம்ம பயன்படுத்திக்கலாம். இதில் முக்கியமான செய்ய வேண்டியது என்னென்னா, ரொம்ப வேகமாக நடைப்பயிற்சி செய்கிறது, இல்லை நான் ஜிம்முக்கு போய் ரொம்ப எக்ஸசைஸ் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, அந்த மாதிரி ரொம்ப மூச்சு வாங்குகிற மாதிரியான பயிற்சிகளும் கொஞ்ச நாளைக்கு செய்யாமல் இருக்கணும். ரொம்ப வெயிட் லிஃப்ட் பண்ணுறது, இரவு நேரத்தில் உறங்காமல் முழிச்சிருக்கிறது, இதை எல்லாமே நம்ம தவிர்க்கணும். அப்போ இதயம் வலிமையாக இருக்க இன்னும் ஒரே ஒரு முக்கியமான வழிமுறை என்னென்னா எண்ணெய் குளியல். அதுலேயுமே வந்து பார்த்தோம்னா சந்தனாதி தைலம் அப்படின்ற தைலம் இருக்குது. இது சந்தனத்தோடு சில மூலிகைகளும் சேர்த்து செய்யக்கூடியது தான். சந்தனாதி தைலம் பயன்படுத்தும் பொழுது இதயத்திற்கு மட்டும் இல்லை, உடலில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகளுக்குமே அது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஹார்ட் மசில்ஸ், ஹார்ட் பீட் நார்மலாக இருக்கும்போது நம்ம மற்ற உறுப்புகளும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஹார்ட்டை வந்து நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு இன்றைக்கி யங்கர்ஸ் நிறைய பேருக்கு ஹார்ட் பிளாக் வர்றதோ, ஹார்ட் அட்டாக், மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் வர்றதோ, இது எல்லாமே நார்மலாக நம்ம அன்றாடம் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ அதிலிருந்து இதயம் தொடர்பான பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரணும்னா நான் சொன்ன இந்த சிம்பிளான டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உணவு முறையில் அதிக எண்ணெய், உப்பு, அசைவ உணவுகள், இரவு நேரத்தில் ரொம்ப நேரம் கண் விழிச்சு இருக்கக்கூடிய மாதிரியான செயல்கள், இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டோம்னா இதய தசைகள் மட்டும் இல்லை, இதயத்தோட ஃபங்க்ஷன் எப்பவுமே நமக்கு கரெக்டாக ரெகுலராக இருக்கும். ஸோ இதய நோய்கள் தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.